சில்ட்ரன், உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் மட்டும் உங்கள் கூட பேச போகிறதில்ல, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு தெரியுமா? அவர் பேர் டேனி. ஓகேவா? டேனி ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பாய். டேனி சரியான தூங்கு மூஞ்சி. ஆனால் ஓகேவா, இந்த டேனியை டேனின்னு கூப்பிட்டா தான் அவன் எழும்புவான். டேனியை கூப்பிடலாமா? ஓகே, என் கூட சேர்த்து நீங்களும் கூப்பிடுங்க பார்க்கலாம். டேனி, ஹலோ டேனி. ஹாய் டேனி, வெளியே வா டேனி. நீங்கள் உள்ளே வாங்க. ஏய், நீ வெளியே வா டேனி, நான் உள்ளே வர முடியாது. நீங்கள் உள்ளே வாங்க. பாத்தியா, டேனிக்கு திமுற நம்மளை உள்ளே கூப்பிடுறாரு. அவர் தான் வெளியே வரணும்ல. டேனி வெளியே வா, உன்னை பார்க்க நிறைய கெஸ்ட் இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. சீக்கிரமா. அப்படியா? தோ வரேன். இருங்க, கொஞ்சம் இருங்க, அவசரப்படாதீங்க. ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். நீ வா டேனி, சீக்கிரம் வா. ஹலோ டேனி. ஹாய். ஏய், பயங்கரமாக இருக்கும் உன்னோட கேப்பெல்லாம். அப்படியா? தேங்க்யூ. சரி, உன்னை நிறைய ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க தெரியுமா? ஆடியன்ஸா? எங்கே? அங்கே பாரு. தெரியலையே. ஆமாம், உனக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? உன்னை உலகத்தில் இருக்க நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. என்னது? உலகத்தில் இருக்க நிறைய பேரா? எஸ் டேனி, உலகத்தில் இருக்க நிறைய பேர். இரு, நீ ஒழுங்காக உட்காந்துக்கோ ஃபஸ்ட்டு. நீங்கள் தான் என்ன அசைக்கிறீங்க. ஓ அப்படியா? ஓகே. டேனி, உன்னை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க பாத்தியா? என்ன பார்க்க நிறைய பேர் இருக்காங்களா? அப்படி யாரும் தெரியலையா? ஆமாம், உன் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேர் உன்னை பார்க்க போகிறாங்க டேனி. என்னது? உலகத்தில் இருக்க நிறைய பேரா? எஸ், உலகத்தில் இருக்க நிறைய பேர் உன்னை பார்க்குறாங்க டேனி. எப்படி? நம்ம இப்போது ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக உன்னை பார்த்துட்ருக்காங்க நிறைய பேர். அப்படியா? நான் ரொம்ப ஃபேமஸ் ஆக போகிறேனா? ஆமாம், நீ ரொம்ப ஃபேமஸ் ஆக போகிற தெரியுமா? சரி, ஓகே, இவங்களுக்காக நீ ஏதாவது செய்யணும் டேனி. நீ வந்துட்டல்ல. அப்படியா? என்ன செய்யணும் சொல்லுங்கள். சரி, முதல்ல உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. உன்னை பற்றி சொல்லு. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல எனக்கு பிடிக்காது. ஏன்? எனக்கு பெருமையாக பேசுறது பிடிக்காது. சரி, ஓகே. சரி, நீ பெருமையெல்லாம் பேச வேண்டாம் டேனி, உன் பேரை மட்டும் சொல்லு. இல்லை, என்னால் சொல்ல முடியாது. இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது டேனி, ரொம்ப தப்பு. உன் பேர் தெரியணும்ல அவங்களுக்கு. அப்படியா? என் பேர் தெரியணுங்க? இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறது அப்படியே சொல்கிறியா? ஓகே, நீங்கள் சொல்கிறது நான் அப்படியே சொல்லட்டா? சரி, நான் சொல்கிறது அப்படியே சொல்லு. நான் சொல்கிறது அப்படியே சொல்லு. ஏய், நான் சொல்கிறத நீ அப்படியே சொல்லு. நான் சொல்கிறது அப்படியே சொல்லு. டேனி. ஓகே, என்னோட பேர் டேனி. அப்புறம் சொல்லு, நீ எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு சொல்லு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ வெரி குட். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? ஓகே, செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் இயர் படிக்கிறியா? என்னடா நீ காமெடியாக சொல்கிற. சரி, ஓகே, நீ 2 years ஃபெயில் அப்படின்றது ரொம்ப பெருமையாக சொல்கிற. அப்படிலாம் சொல்லக்கூடாது. செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, ஃபைன். செகண்ட் இயர் படிக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் என்ன படிக்கிற டேனி? செகண்ட் இயரில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறேன். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாராம்மா? ஓகே, இதுக்கு மேலே பேசினா டேனிக்கு டென்ஷன் ஆகிடும். சரி, அதெல்லாம் விடு, உன் பெருமையெல்லாம் போதும். நீ இவங்களுக்காக எதாவது பண்ணணும் டேனி. அப்படி என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, உனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்ல நான், அந்த வசனத்தை இவங்களுக்கு சொல்லி தெரியா? வசனமா? எனக்கு அந்த லூக்கா கத்து தானே? எஸ், வெரி குட். இந்த வசனத்தை சொல்லி கொடுத்துடலாமா? ஓகே, எல்லாரும் நேராக உட்காருங்க. நீ ஏன் எல்லாரும் நேராக உட்கார சொல்கிற? நான் அந்த டீச்சர், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு டீச்சர்னு சொல்கிறேன். அது சும்மா. ஓகே, நான் அந்த பிரின்சிபல். சரி, ஓகே, சொல்லு, வசனம் சொல்லு. நான் அந்த கரஸ்பாண்டன்ட். சரி, ஓகே. அப்பா, இவன் அட்டகாசம் தாங்க முடியல. ஓகே, எனிவே டேனி தான் எல்லாமே. ஓகேவா? டேனி சூப்பராக வசனம் சொல்லுவான். டேனி வசனம் சொல்லித்தர சொல்லாமா? ஓகே டேனி, நீ வசனம் சொல்லித்தா. அப்படி நான் ரொம்ப இன்டெலிஜென்ட். அது தெரியும் எங்களுக்கு. நான் ரொம்ப ப்ரில்லியன்ட். ஓகே, வசனத்தை சொல்லித்தா டேனி, டைம் ஆகுது. ஓகே, எல்லாரும் நேரம் நிங்குது உட்காருங்க. உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவங்களாம் ஏசுப்பா பிள்ளைங்க, நேராக தான் உட்காருவாங்க. தே நோ இட் டேனி. ஓகே, சரி. லூக்கா 19 10 இழந்து போனதை தேடவும். என்ன பண்ணுற டேனி? தேடுறதுக்கு ஆக்ஷன் பண்ணேன். சரி, ஓகே, சொல்லு. இழந்து போனதை தேடவும். கேமரா பார்த்து சொல்லு. தேடவும். ரட்சிக்கவுமே. என்ன ராகம்லாம் வருது தெரியலையா? அப்படிலாம் இல்லையே.
எனக்கு நல்லா தெரியும். மனுஷகுமாரன். நான் உங்களை கேட்டேனா? சரி விளையாடாத, சொல்லு, டைம் ஆகுது. மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் சொல்லு. எனக்கு தெரியும். சரி சொல்லு. எனக்கு தெரியும்னு சொன்னேன். சரி சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும்னு சொன்னேன். வந்திருக்கிறார். உங்களை கேட்டேனா? உங்களை கேட்டேன்னா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? ஓகே, வந்திருக்கிறார். ஓகே டேனி, இந்த வசனத்தை நீ ஃபுல்லாக சொல்லிவிட உங்களுக்கு. லூக்கா கத்தங்கோது கத்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுங்க மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். வெரி குட். ஓகே, யாருக்கு வெரி குட்? எனக்கு. வெரி குட், சூப்பராக சொல்லிட்டு டேனி. யூஆர் அ குட் பாய். நீ ரொம்ப ரொம்ப குட் பாய் டேனி. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக என்ன அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு முறை சொல்லட்டுமா? அவங்கள பார்த்து சொல்லட்டுமா, உன்னை பார்த்து சொல்லட்டுமா? என்னை காற்று கொஞ்சம், அவங்கள காற்று கொஞ்சம், என்னை காற்று கொஞ்சம், அவங்கள காற்று கொஞ்சம். ஓகே ஃபைன். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. வெரி குட், தேங்க்யூ. ஓகே டேனி, அவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு பார்க்கலாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போகலாமா? ஓகே, இந்த வசனத்தை எல்லாரும் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி உங்கள் வீட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? டாட்டா டாட்டா டாட்டா. டேனிக்கு எல்லோரும் பாய் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஓகே டேனி, அவங்களுக்கு கையில் ஆட்டி பாய் சொல்லணும், அப்போ தானே அழகாக இருக்கும். அப்படியா? அப்படியே சொல்கிறீங்க? அப்படியே தான் சொல்கிறேன். டாட்டா, நான் போயிட்டு வரேன். டாட்டா, நான் போயிட்டு வரேன். ஓகே, பாய் பாய், டாட்டா. எட்டி 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 பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு தெரியவே இல்லை. ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அண்ணனால் பார்க்கவே முடியல. ஆமாம், என்ன பார்த்தாங்க, எந்த அண்ணன் பார்த்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல. பார்த்தியா, எரிகோ சொல்லக்கூடிய அந்த ஊரில் சகேயு சொல்லக்கூடிய அந்த அண்ணன் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த அண்ணன் ரொம்ப பணக்காராக இருந்தாங்க, நிறைய சொத்தெல்லாம் இருந்துச்சு, நல்ல வேலையிலும் இருந்தாங்க. அந்த அண்ணனோட வேலை என்ன தெரியுமா? ஆயக்காரர்களுக்கு தலைவன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு வீடாக போய் வீட்டு வரியெல்லாம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அண்ணன் தலைவராக இருந்தாங்க. இப்படியே இருக்கிற சமயத்தில் அந்த எரிகோவுக்கு இயேசு சுவாமியும் அவருடைய சீஷர்களும் அந்த நகரத்துக்கு வந்தாங்க. அப்போது அந்த இடத்துல என்னாச்சு தெரியுமா? இயேசு சாமி வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே அங்கே இருக்கிற நிறைய மக்கள் இயேசு சாமி பார்க்குறதுக்காக போனாங்க. அந்த குள்ளமாக இருக்கக்கூடிய அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? சகேயு. அந்த அண்ணன் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அந்த வழியாக வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆயக்காரனுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த சகேயுன்னு பார்த்தாங்க. என்னடா இது, ஒரே கூட்டமாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் விசாரித்தாங்க. என்னப்பா, ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்கிறீங்க, என்னாச்சு அப்படி சொல்லி விசாரித்தாங்க. உடனே அவங்களாம் சொன்னாங்க, ஏய் சகேயு, உனக்கு விஷயமே தெரியாதா? நம்ம ஊருக்கு இயேசு சாமி வந்திருக்கிறாங்க, அவரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்ன. இயேசு சாமி வந்திருக்கிறாங்களா? ஐயோ, இயேசு சாமி குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் கண்ணு இல்லாதவங்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறாரு, குஷ்டரோகியை சுகமாக்கியிருக்கிறாரு, சாதாரண தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றிருக்கிறாரு. அந்த ஏசாமியாக வந்திருக்கிறாங்க. ஐயோ, அந்த ஏசாமி நான் எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. இந்த அண்ணனால் ஏசாமியை பார்க்கவே முடியல. உடனே அந்த அண்ணன் என்ன தெரியுமா பண்ணாங்க? எட்டி 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 பார்த்தாங்க. ஆனால் அந்த அண்ணனால் ஏசாமி பார்க்கவே முடியல. ஏன் பார்க்க முடியல? ஏன்னா அந்த அண்ணன் குள்ளமாக இருந்தாங்கல்ல, அதனால பார்க்க முடியல. அந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அந்த அண்ணனுக்கு இயேசு சாமியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் யாருமே இயேசு சாமியை பார்க்குறதுக்கு அந்த அண்ணாவுக்கு உதவி செய்யவே இல்லை. அந்த அண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் அந்த அண்ணனுக்கு யாருமே உதவி செய்யலை? ஏன்னா அந்த அண்ணன் எல்லாரும் ஏமாத்துகிற அண்ணனாக இருந்தாங்க. வரி வசூல் பண்ணும்போது எல்லாருக்கிட்டே என்ன செய்வாங்க தெரியுமா?
அநியாயமாக வசூல் பண்ணுவாங்க. அதனால இந்த சகை அண்ணனை யாருக்குமே பிடிக்காது. யாருமே அந்த அண்ணனுக்கு உதவி செய்யவே இல்லை. பாத்தியா, இப்படி மற்றவங்களை ஏமாத்துறதும் என்னது பாவம்தான்ல. மற்றவங்களை ஏமாற்றுறது மட்டும் பாவம் இல்லை. எதெல்லாம் இயேசு சாமிக்கு பிடிக்காதோ அது எல்லாமே பாவம்தான். இந்த சகை அண்ணன் பாவம் செஞ்சாங்க. அதனால யாருமே அந்த அண்ணனுக்கு உதவி செய்யவே இல்லை. ஆனால் இந்த அண்ணனுக்கு ஏசாமி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் பார்க்க முடியல. அப்போ தான் அந்த அண்ணனுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்துச்சு. என்ன தெரியுமா? ஓகே, ஏசு சாமி இந்த தெரு வழியாக தானே வருவாங்க. இந்த தெரு ஓரத்தில் இருக்கிற மரத்து மேலே நான் ஏறிக்க போகிறேன். மேலேருந்து பார்த்தா ஏசு சாமி என்ன செய்வாங்க? சூப்பராக தெரியுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன செஞ்சாங்களோ அந்த கூட்டத்தில் இருந்து வேகமாக ஓடினாங்க. ஓடி அந்த தெரு ஓரத்தில் ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் பேர் காட்டத்தி மரம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. அந்த மரத்து மேலே கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க? அப்படியே மேலே ஏறினாங்க. ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. ஏசாமி வருவாங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏசு சாமி அங்கே பேசிகிட்டே அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. நடந்து வந்துக்கிட்டே இருந்த ஏசு சுவாமி நேராக அந்த காட்டத்தி மரத்து கீழே வந்து நின்னாங்க. எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க. ஏன் ஏசு சாமி இங்கே நிற்கிறாங்க? அங்கே நின்ன ஏசு சுவாமியே மரத்து மேலே இருக்கிற சகைன்னு பார்க்குறாங்க. ஏசாமி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏசாமியை நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மரத்து கீழே இருந்த ஏசு சுவாமி அப்படியே அண்ணார்ந்து மேலே பார்த்து சகையோன்னு இருந்தாங்க. பார்த்து ஏசு சுவாமி சொன்னாங்க, சகைவே சீக்கிரமாக இறக்கிவா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்ன உடனே அந்த சகையோனுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன தெரியுமா செஞ்சாங்களோ? மரத்து மேலேருந்து கட 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 கடன்னு வேகமாக ஓடி வந்தாங்க. அந்த அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தோட மரத்துலேருந்து இறங்கி வந்தாங்க. ஆனால் சுற்றில இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. என்னடா இது, இயேசு சாமி கடவுள் சொல்கிறாங்க, தேவனுடைய குமாரன் சொல்கிறாங்க, ஆனால் இந்த இயேசு சாமி என்னடான்னா இந்த மக்களை ஏமாத்துற இவ வீட்டுக்கு போய் போகிறேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லாரும் முறுமுறுத்தாங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. பாத்தியா? ஆனால் இயேசு சாமிக்கு இது தெரியுமா தெரியாதா? தெரியும். அந்த இயேசு சாமி தான் உனக்காக, எனக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க, ரத்தம் சிந்தினாங்க, மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிருள்ள இயேசு சாமியாக இருக்கிறாங்க. ஏன் இயேசு சாமி சிலுவையில் ரத்தம் சிந்தினாங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்லியிருக்கு. என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் இயேசு சாமி இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அந்த இயேசு சாமியை பார்த்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தாங்க. ஆனால் சகேவுக்கு பயங்கர சந்தோஷம். சந்தோஷத்தோட நேராக இயேசு சாமியை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே இந்த அண்ணன் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இயேசு சாமி, இந்த ஊரில் நான் நிறைய பேரை ஏமாற்றியிருக்கிறேன், நான் பெரிய பாவம் செஞ்சுருக்கிறேன், ஆனால் இப்போ அதை நான் உணர்ந்துட்டேன் இயேசு சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்களா? இயேசு சாமி, என்னுடைய சொத்தெல்லாம் விற்று நான் ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், நான் யார்கிட்டலாம் ஏமாற்றி வசூல் பண்ணணும் அந்த பணத்தை எல்லாத்தையும் 4 மடங்காக திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு சாமி அவனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்களா? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. பாத்தியா? சகையோனுக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? ஒரு அடையாளத்தையும் சொன்னாங்க. பாத்தியா? அந்த சகையு மாத்திரம் இல்லை, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே மனம் மாறினாங்க. அந்த இடத்துல ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை சகையுக்கு கிடைச்சது. பாத்தியா அருமையான தம்பி தங்கச்சி, நீ கூட இயேசு சாமிக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற பிள்ளையா நீ இருப்பியானா, நீ அது எல்லாத்தையும் விட்டுட்டு சகையை போல நீ மாறுற பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி தான் இயேசு சாமி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா லூக்கா 19:10 சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறா. இப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத தவறான காரியங்களை செய்கிறவங்களை மாற்றுறதுக்காக தான் இயேசு சாமி இந்த உலகத்துக்கே வந்தாங்க. அந்த மாற்றம்